ஒரு காலத்துல காலேஜ் டிகிரி ஹாத்ல இருந்தா போதும். அது ஒரு நல்ல வேலைக்கு கோல்டன் டிக்கெட் மாதிரி, ஒரு கேரண்டி. ஆனா இப்போ ஏஐ வந்த பிறகு அந்த கோல்டன் டிக்கெட்டோட வேல்யூவே பயங்கரமா மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கிராஜுவேட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி யாருமே பார்க்காத ஒரு பெரிய சேலஞ்சை ஃபேஸ் பண்றாங்க. வாங்க என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். இந்த பெரிய பொருளாதார மாற்றத்தை வெறும் நம்பர்ஸா பார்க்கறதுக்கு பதிலா வாங்க ஒரு நிஜமான அனுபவத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இது ரீசெண்டா பட்டம் வாங்கின ஒரு கிராஜுவேட்டோட கதை. இவரோட பேரு மைக்கேல். வில்லனோவா யூனிவர்சிட்டியில 2025 பேட்ச். கிராஜுவேஷன் அன்னைக்கு உலகமே நம்ம கையில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். 4 வருஷ ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். ஆனா வேலை தேட ஆரம்பிச்ச 2 மாசத்துல அந்த சந்தோஷம் எல்லாம் மெதுவா கரைய ஆரம்பிச்சிருச்சு. அவரே சொல்றாரு பாருங்க, இது மனசை ரொம்பவே தளர வைக்குதுன்னு. மைக்கேலோட அனுபவம் ஏதோ ஒரு தனிப்பட்ட விஷயம் கிடையாது. இந்த நம்பரை பாருங்க, 10.4%. இது செப்டம்பர் மாசம் நிலவரப்படி அமெரிக்காவில் 16லேருந்து 24 வயசுக்குள்ள இருக்கிற யங்ஸ்டர்ஸோட வேலையின்மை விகிதம். சிம்பிளா சொல்லணும்னா கிட்டத்தட்ட 10ல் ஒரு இளைஞருக்கு வேலை இல்லை. இதுல இன்னும் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நம்பர் 2023 ஏப்ரல்லேருந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு. இது பொருளாதாரம் ஒரு டேஞ்சரான பாதையில போகுதுங்கிறதுக்கான முதல் அறிகுறி. சரி, திடீர்னு ஏன் இந்த நிலைமை? ஏன் இப்போ கிராஜுவேட்ஸ்க்கு வேலை தேடுறது இவ்ளோ கஷ்டமா இருக்கு? இதுக்கு பின்னாடி 2 முக்கியமான பொருளாதார சக்திகள் வேலை செய்யுது. அது 2 ஒண்ணா சேர்ந்து ஒரு பெரிய புயல் மாதிரி கிராஜுவேட்ஸை தாக்குது. பிரச்சனையே இங்க தான் ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் முன்னாடி எப்போ இல்லாத அளவுக்கு ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் டிகிரி வாங்கிட்டு வெளியே வராங்க. இதனால வேலை தேடுறவங்களோட எண்ணிக்கை, அதாவது சப்ளை ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஆனா இன்னொரு பக்கம் என்ன நடக்குது? ஏஐ டெக்னாலஜி கிராஜுவேட்ஸ் முதல்ல சேர்ற என்ட்ரி லெவல் வேலைகளை ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதனால அந்த வேலைகளுக்கான தேவை, அதாவது டிமாண்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது. யோசிச்சு பாருங்க, சப்ளை அதிகம், டிமாண்ட் கம்மி. இது ஒரு சரியான நெருக்கடியான நிலைமை இல்லையா? எக்ஸ்பர்ட்ஸும் இதே தான் சொல்றாங்க. தேவைக்கு அதிகமா பட்டதாரிகள் இருக்கிறதுனால அவங்களோட சம்பள உயர்வும் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அதாவது வருஷ கணக்குல வேலை செஞ்சாலும் பெரிய சம்பள உயர்வு இல்லாத ஒரு நிலைமை. ஏஐ இன்னும் நிறைய வேலைகளை ஆட்டோமேட் பண்ணும்போது இந்த நிலைமை இன்னும் தொடரும்னு அவங்க எச்சரிக்கிறாங்க. இதுக்கு ஒரு நேரடி உதாரணம் வேணுமா? டெக் கம்பெனிகளை எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற ஏஐ சிஸ்டம்ஸ் கோட் எழுதுறதுல ரொம்பவே ஸ்மார்ட் ஆகிடுச்சு. இதனால சில பெரிய டெக் கம்பெனிகள்ல ஜூனியர் லெவல் என்ஜினியர்களுக்கான தேவை குறைய ஆரம்பிச்சிருக்கு. இது புதுசா டிகிரி முடிச்சு வரவங்களை நேரடியா பாதிக்கிற ஒரு விஷயம். ஆனா இது வெறும் கிராஜுவேட்ஸோட பிரச்சனை மட்டும் இல்ல. இந்த இளைஞர் வேலையின்மை ஒட்டுமொத்த எக்கனாமிக்கே ஒரு வார்னிங் பெல் மாதிரி. இதோட தாக்கம் ஒரு குளத்துல கல்ல போட்டா வர்ற அலைகள் மாதிரி எல்லா இடத்துக்கும் பரவும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட், கிராஜுவேட்ஸ்க்கு வேலை கிடைக்கிறது கஷ்டமாகுது. இதனால அவங்க கையில செலவு பண்ண பணம் இருக்காது. அடுத்து மக்கள் செலவு பண்ணேன்னா என்ன ஆகும்? கம்பெனிகளோட பிசினஸ் குறையும், பொருளாதார வளர்ச்சி ஸ்லோவாகும். கடைசியா இதோட விளைவு என்ன? ஏற்கனவே பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் நடுவுல இருக்கிற வருமான ஏற்றத்தாழ்வு இன்னும் அதிகமாகும். இந்த ஏற்றத்தாழ்வு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. ஆக்ஸ்ஃபேம் ரிப்போர்ட்டின் படி 1989 இருந்து 2022 வரைக்கும் ஒரு சராசரி குடும்பம் ₹1 சம்பாதிச்ச நேரத்துல டாப் 1% பணக்காரங்க ₹101 சம்பாதிச்சிருக்காங்க. 101 மடங்கு அதிகம். இது ஒரு பிரம்மாண்டமான கேப். இப்போ நடக்கிற இந்த இளைஞர் வேலையின்மை இந்த கேப்பை இன்னும் அதிகமாக்கும்னு எக்ஸ்பர்ட்ஸ் பயப்படுறாங்க. இந்த மாதிரி எக்கனாமிக் பிரஷர் அதிகமாகும் போது அது அரசியல்லையும் பிரதிபலிக்கும். அதாவது பணக்காரங்க கிட்ட இருந்து அதிகமா வரி வாங்கி அதை ஏழை மற்றும் மிடில் கிளாஸ் மக்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி வருமானத்தை மறுபகிர்வு செய்யணுங்கிற கோரிக்கை எதிர்காலத்துல இன்னும் வலுப்பெறலாம்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இது வரைக்கும் ஏஐயால வர்ற பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம் இல்லையா? சரி, இப்போ காயினோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். ஏஐ உருவாக்குற புதிய வாய்ப்புகள். ஒவ்வொரு சவாலுக்குள்ளேயும் ஒரு வாய்ப்பு ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். அப்போ ஏஐ நம்ம வெறும் வேலைகளை காலி பண்ற ஒரு டெக்னாலஜியா மட்டும்தான் பார்க்கணுமா? இதுதான் நம்ம இப்ப கேட்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் இந்த ஒரே நம்பர்ல இருக்கு. 5 மடங்கு. ஆமாங்க, ஹேண்ட்ஷேக்னு ஒரு ஜாப் போர்ட்டல் படி 2023ல இருந்து ஏஐ ஸ்கில்ஸ் தேவைப்படுற வேலைகளுக்கான விளம்பரங்கள் 5 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இது ஏதோ சின்ன மாற்றம் இல்ல, ஒரு மிகப்பெரிய புரட்சி. அப்போ இந்த புது உலகத்துல ஜெயிக்கணும்னா கிராஜுவேட்ஸ் என்ன பண்ணணும்? இதோ ஒரு புது செக்லிஸ்ட். முதல்ல ஏஐ லிட்ரஸி. நாம யூஸ் பண்ற ஏஐ டூல்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அடுத்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இதை ஏஐ கூட பேசுற ஒரு கலை. எப்படி கரெக்டா கேள்வி கேட்டா நமக்கு தேவையான பதில வாங்க முடியும்னு கத்துக்கணும். மூணாவதா இன்டர்ன்ஷிப். தியரியை விட பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். கடைசியா நெட்வொர்க்கிங். உங்க கனெக்ஷன்ஸ் தான் உங்க உண்மையான சொத்து. அது இப்போ முன்ன விட ரொம்ப ரொம்ப முக்கியம்.
சரி, நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒண்ணா சேர்த்து இந்த ஏஐ காலத்துல ஒரு டிகிரியோட உண்மையான மதிப்பு என்னன்னு ஒரு ஃபைனல் பார்வை பார்க்கலாம். இதுதான் நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த ஏஐ காலத்துல ஒரு காலேஜ் டிகிரிங்கிறது ஒரு ரேஸோட ஃபினிஷிங் லைன் கிடையாது. அது ஒரு ஸ்டார்டிங் லைன். அது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேல தான் நாம ஏஐ சம்பந்தப்பட்ட மாடர்ன் ஸ்கில்ஸ ஒரு பெரிய பில்டிங் மாதிரி கட்டணும். கடைசியா நாம ஆரம்பத்துல பார்த்தோமே அந்த மைக்கேல், அவரோட ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளோட அதை முடிக்கலாம். அவர் சொல்றார், கடினமான காலங்கள் வலிமையான மனிதர்களை உருவாக்கும், கடைசியில அது ஒரு வலுவான கம்பேக்கிற்கு வழிவகுக்கும். இதுதான் இப்போ இருக்கிற கிராஜுவேட்ஸ்க்கு தேவையான ஒரு மனநிலை. ஆமா, எதிர்காலம் சவாலானதுதான். ஆனா அந்த சவால்களை தைரியமா எதிர்கொள்றவங்களுக்கு மட்டும்தான் அது சொந்தமானது.